Hello friends, welcome to Kavish Good Kitchen. Hello friends, welcome to Kavish Good Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மாவிளக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம கோயில்கள் எல்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லையா? அதுதான் பச்சரிசி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். அதுல தண்ணி ஊத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்க போறேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு துணி விரிச்சு போட்டு அத ஃபேன் கடியில காத்துல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா காஞ்சி ட்ரை ஆகணும். அதில் உள்ள ஈரத்தெல்லாம் நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சி ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் கூட ஈரமே இல்லை, நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் போல் அரிசியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா அரிசியும் சேர்த்து கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா சுக்கு நல்லா கிரைண்ட் ஆகாது. அதுக்காக இப்போது நம்ம எல்லா அரிசியுமே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரகரப்பாக ஓட்டி எடுத்துடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டியாக ரொம்ப 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 கம்மியான குட்டியாக ஒரு பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் சேருங்க, இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா சலிச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் துகள்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் சலிச்சுக்கலாம். குருணை மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் அதெல்லாம் வேண்டாம், நல்லா நைஸாக சலிச்சுக்கலாம். சலிச்சதுக்கப்புறமா வெல்லம் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் சரியாக இருக்கும். இதை ஒரு கேரட் துருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா சாஃப்டாக துருவி எடுத்துக்கோங்க. வெல்லம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா துருவுங்க. உடனே துருவினீங்க அப்படின்னா துருவ முடியாது. இதே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து துருவினிங்க, சாஃப்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அந்த மாவு கூட இந்த வெல்லத்தையும் சேர்த்துடலாம். துருவின வெல்லத்தையும் சேர்த்து ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு வெல்லம் இலகி கொடுக்கும், ஒவ்வொரு வெல்லம் இலகி கொடுக்காது. இலகிற வெல்லமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. சப்போஸ் வெல்லம் ட்ரையான வெல்லம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். என்னோடய வெல்லம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ இதில் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வெல்லம் ரொம்ப சுத்தமான வெல்லமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கல, மண் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் நாடு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா வெல்லத்தை லைட்டாக பாகு மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வடிகட்டிட்டு மண்ணெல்லாம் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பிசைஞ்சிட்டு நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு லைட்டாக தெளித்து விட்டு இதை நீங்கள் பிசைங்க. ஊற்றி பிசையக்கூடாது, தெளித்து தான் பிசையணும். இப்போது இது மாதிரி நம்ம செய்யும்போது கையில் பிடிக்கிற ஒரு பதம் நமக்கு கையில் கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறமா 2 கைகளையும் வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா அழகாக உருண்டைகள் உருட்டி வரும். சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா அழுத்தம் கொடுத்து அச்சு மாதிரி அமுத்திட்டு அதை நீங்கள் கவுத்து விட்டிங்கன்னா கூட அழகாக உருண்டை ஷேப்புக்கு வந்துடும். நீங்கள் கோயிலுக்கெலாம் விளக்கு போடணும் அப்படின்னா அந்த பாத்திரத்துலேயே வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் இது மாதிரி ஷேப் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். 2 விரல்கள் வச்சு மெதுவாக நடுவில் ஓட்டை போடுங்க, இல்லைனா விரிசல் விட்டு உடஞ்சிரும். இப்படி ஓட்டை போடும்போது சைடில் உள்ள எல்லாமே அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நமக்கு விரிசல் விழுகாமல் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி இதில் எண்ணெய் ஊற்றி பொட்டு வச்சு திரி வச்சு நம்ம விளக்கேற்றிக்கு சாமிக்கு நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். மாவிளக்கு சிவானிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக செஞ்சேன். அதை வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவானி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய். Thank you very much for watching this video. So bye. Thank you.